வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்பவர்கள் அல்லது ஏற்கனவே பார்க்கத் தவறியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதியோர் இல்லத்தில் வாழும் ஒரு தாயின் வேதனை மிகு வரிகள். இந்த வரிகளின் ஆழமான பொருள், குழந்தைகள் அன்போடு வளர்த்த பெற்றோர் முதுமையில் தனிமையில் வாழ வேண்டிய நிலையை சுட்டிக்காட்டுகிறது. மனித காட்சி சாலை என்பது முதியோர் இல்லத்தை குறிக்கிறது. அங்கு வாழ்பவர்கள் பார்வைக்கு மட்டும் வைக்கப்பட்டவர்களாக உணர்கிறார்கள். எங்களிடம் பால் குடித்த மிருகங்கள் என்பது நன்றி உணர்வு மறந்து பெற்றோரை விட்டு விலகிச் செல்லும் பிள்ளைகளை குறிக்கும் உவமை. பெற்றோரின் தியாகத்தை மறந்து கடமை உணர்வின்றி வாழும் சிலரின் மனநிலையை இந்த வரிகள் கேள்விக்குள்ளாக்குகின்றன. பெற்றோர் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார்கள். ஆனால் சில பிள்ளைகள் அவர்களுக்கு நேரத்தை கூட ஒதுக்குவதில்லை, கதைப்பதும் இல்லை. முதியோர் இல்லத்தில் இருக்கும் பலரின் மிகப்பெரிய ஏக்கம் பணமல்ல, பிள்ளைகளின் அன்பும் அருகாமையும் தான். உடல் வயதாகலாம், ஆனால் பிள்ளைகளை எதிர்பார்க்கும் பெற்றோரின் மனம் ஒருபோதும் வயதாகாது. மாதத்திற்கு ஒரு முறை வரும் சந்திப்புக்காக கூட சில பெற்றோர்கள் நாட்களை எண்ணி காத்திருக்கிறார்கள். பெற்றோரை மதிப்பது ஒரு கடமை மட்டுமல்ல, அது மனிதநேயத்தின் அடையாளம். இன்று நாம் பெற்றோரிடம் எப்படி நடக்கிறோமோ, நாளை நம் பிள்ளைகள் அதையே நம்மிடம் கற்றுக்கொள்ளலாம். சிந்திக்க ஒரு வரி. பெற்றோரின் கண்களில் கண்ணீர் வராதபடி வாழ்வதே பிள்ளைகள் அவர்களுக்கு அளிக்கும் மிகப்பெரிய பரிசாகும். நன்றி, வணக்கம்.